அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேல் கணேசன். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற அடுத்த ப்ராப்ளம் வந்து பேசவே பயப்படுறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து கிளாஸில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து டீச்சர்ஸ்க்கு கொஸ்டின் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின்ஸ்க்கு யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சு ஆன்சர் எழுந்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி சூழல் வரப்போ ஆன்சர் முன்கூட்டியே தெரிஞ்சால் கூட நான் கூட படிக்கும்போது வந்து எழுந்து நின்று உடனே வந்து பதில் பேச மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, நான் எழுந்து நின்று பதில் பேசுகிறப்போ வந்து நான் தப்பாக பேசிடுவேனோ, தப்பாக ஆன்சர் பண்ணிடுவேனோ, ஒருவேளை நான் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டா மற்றவங்க கேலி கிண்டல் பண்ணுவாங்களே, இல்லை நான் தப்பாக பதில் கொடுத்தா டீச்சர் அடிப்பாங்களே, இல்லை டீச்சர் வந்து கேள்வி கேட்பாங்களே, இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து உடனே வரும். இதனால என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச பதில கூட நம்ம பயந்து நம்ம அமைதியாகவே நம்ம உட்கார்ந்துருவோம். இது வந்து ஒரு பெரும் பின்னடைவு. நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய மாணவர் வந்து எப்பவுமே வந்து பேசுறதுக்கு முதலுக்கான கரேஜ், தைரியத்தை நம்ம வளர்த்துக்கணும். ஸோ அப்போ அந்த தைரியம் எப்படி வரும் அப்படின்னா, நம்ம மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட் மூலிமா தைரியம் வரும். கான்ஃபிடென்ட் எங்கேருந்து வரும்? நம்ம சரியான ஆன்சர் நம்மக்கிட்ட இருந்தால் கான்ஃபிடென்ட் வரும். அப்போ சரியான ஆன்சர் இருந்தால் அந்த கான்ஃபிடென்ட் வராமல் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான். இந்த நெகட்டிவ் தாட்ஸை கண்டிப்பாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டா, நம்ம வந்து எத்தனை பேர் 100 பேர் இல்லை 1000 பேர் அந்த அறையில் இருந்தாலும், அந்த இதில் இருந்தாலும் நம்ம எழுந்து நம்ம கண்டிப்பாக நம்ம பேசுவோம். இன்றைக்கெல்லாம் பேசினா தான் நம்ம வந்து ஒரு எந்த இடத்துலையும் போயிட்டு நம்ம வந்து நம்மளை வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால் நம்ம வந்து எவ்வளோ பேர் முன்னாடி இருந்தாலும், ஒரு ஸ்டேஜில் 10 பேர் இருந்தாலும், எவ்வளோ பேர் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் நம்ம பேச நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கான ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக நாங்கள் வரிசையில் கொடுப்போம். வேறு எதனா டவுட் அப்படின்னாலுமே இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.